வடமாநில மக்களை ஏமாற்றும் பாஜகவின் டப்பா தமிழ்நாட்டில் வேலை செய்யாது என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மொழிப்போர் தியாகிகளின் மூச்சு காற்றுதான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது இந்தியை திணிக்கத்தான் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாட்டில் இந்தி திணிப்பால் பல மொழிகள் அழிந்துள்ளன என்றும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துறைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நான் கேட்ட கேள்விகளுக்கு பிரதமர் மோடி ஒரு பதில் கூட சொல்லவில்லை என்று கூறினார். கொள்கையால் இணைந்துள்ள திமுக கூட்டணியை ஃபெயிலியர் கும்பல் வீழ்த்தப் போகிறதாம் என்று கிண்டலாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் என்று பிரதமர் மோடியால் எப்படி சிரிக்காமல் சொல்ல முடிகிறது என்று விமர்சித்தார். பிரதமர் மோடியுடன் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பலை சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது?